நமஸ்கார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2022. ஆனா 2071ல ஒரு மியூசியம் வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்க ஃபேமஸான ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம். சோ 2071ல என்னென்னலாம் நம்ம உலகம் மாறி இருக்கும் அப்படின்றது ஃபுல்லா வச்சிருக்க இடம். அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. உண்மையை சொல்ல போனா பிளாக்ல தான் வாங்கிட்டு போனோம். அங்க இருந்த சில சம்பவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு ஃபன்னான வீடியோவா தான் இருக்க போகுது. எஸ், இது துபாய் சீரிஸோட ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ spoutoffocus நம்ம போடுறோம் ஃளைட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வேணா அதை போய் செக் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஆஸ்கார், இதில் நான் போகலான்னு சொல்லி பிளான் போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து டிக்கெட்டே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னா ஒரு சரி கடுப்பு, என்னடா அது ஒரு மாதத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்காங்களேன்ற மாதிரி இருந்தது. மெயினாக அதுக்கு போகணும்னு தோணுது காரணம் என்னன்னா நம்ம ஹீலியம் பலூன் மாதிரி வச்சு ஒரு பார்க்க போட்டிருந்தோம்ல, அது இங்கே இருக்குது. அதை தாண்டி ஊறப்பட்ட விஷயம் வச்சிருந்தாங்க. அது லுக்கே ஒரு மேசிவாக இருந்தது இல்லையா? சரி போயிடலாம், நம்ம ஆஸ்கார்டு காமிச்சிடலாம், இது சாக்க வச்சு நம்மளும் பார்த்துடலாம் தான் பிளான் போட்டோம். பட் டிக்கெட் கிடைக்கல. நேரடியாக போய் பார்ப்போம், நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு நாங்கள் போனோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற அந்த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ இதை பார்க்குறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நெட்டில் தேடி பார்த்தோம், நெட்டில் டிக்கெட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவே உள்ளே போயிட்டு டிக்கெட் என்ன ப்ரைஸ்ன்னு போய் கேட்கணும். இப்போ தலைவர் நம்ம கூட இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்னா டெஸ்லா காரில் ரைடு போகணும்னு ஆசைப்பட்டார். அது இப்போதைக்கு கிடைக்கல, அதனால தான் சோகமாக இருக்காரு. எனவே நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அங்கே போனவொன்னே என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் உண்மையிலுமே சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போய் 2-3 நாள் கழிச்சு தான் நாங்கள் எடுத்தோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக சட்டியாட்டம் இருந்ததில்ல வட மாதிரி. அதை பார்க்குறப்ப என்னன்னா அது இவ்வளோ சின்னோன்னு இருக்குது, இதுக்குள்ளேயாடா அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தூரத்தில் பார்க்குறப்ப நாங்கள் ஹைட்டு தெரியாது இல்லையா? அது ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் உள்ளே போய் கிட்ட பார்க்குறப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குன்னு நினச்சா. அந்த ஃபஸ்ட்டு போனோடனே அந்த ஹைப் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சுற்றி முற்றி இன்ட்ரோ வீடியோக்கு தம்ப்நெயில் எல்லாமே ஒரு எடுத்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சோம். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. பட் ஆனால் அந்த ஃப்ரீக்கு ஏற்ற மாதிரி உள்ளே ஒன்றும் பெருசாக இருக்காது. நாங்கள் நெட்லேயே டிக்கெட் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம டிக்கெட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கான கூட்டம் கிடையாது. டிக்கெட்லாம் ஆல்ரெடி புக்குடு. நீங்கள் நெட்டில் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக நிற்கிறது. அதை தாண்டி இதெல்லாம் முடிஞ்சு அங்கேயே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இதுவே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன டிக்கெட் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே நாங்கள் அங்கே போனோம். அப்படி எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல டிஷர்ட் போட்டிருந்தாருல, அவர் வந்து நாங்கள் டிக்கெட் கேட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பார்த்தாரு. அவர் அப்படியே ஞாபகம் வச்சிங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா புலம்பிட்டு சுற்றி முற்றி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு வந்து வீடியோ எடுத்து கிளம்பலான்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே, கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொன்னாங்க ஃப்ரீன்னு சொல்லி. அதை பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஏன்னா ஃப்ரீன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குரல் கொடுத்து கூட்டாரு. சொல்லுங்க பிரதர் சொல்லி சொன்னோடனே வந்து உங்களுக்கு டிக்கெட் இல்லையா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட் கான்செப்ட் தான். நம்ம வந்து அவர் வாங்கி வித்துட்டு இருக்காரு, நம்ம போய் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் ஆனால் இது எப்படின்னா அவர் வந்து இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 டிக்கெட்டாக வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. 2 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் வரல. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 2 டிக்கெட் வேஸ்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தள்ளி விட்டார். அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஓவராலும் 1000 ரூபா கொடுத்தோம். பட் எனிவே அவர் அந்த டைமில் வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் அது இல்லைனா நாங்கள் திருப்பி அப்படியே வந்திருக்கணும். அவ்வளோ தூரம் செலவு பண்ணி எல்லாம் வந்தது அந்த இடத்துல பார்க்காம வேஸ்ட்டாக போயிருக்கும். ஓகே, அந்த NFC டேக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனப்பே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியூச்சரில் ஒரு மியூசியம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சருக்கு போகணும். ஸோ அதுக்கு ஸ்பேஸ் ஷிப்பில் நீங்கள் மேலே மேலே ஃபியூச்சரில் வந்து நம்ம பூமியில் இருக்க மாட்டோம், மேலேயும் ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ உங்களுக்கு சொல்லணும், Your task is to explore and return discoveries that can help the present. ஓகே, நம்ம ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போவோம். உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியே ஒரு சூப்பரான செட்டப்பில் வச்சுருப்பாங்க. நான் அந்த வைப் அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் பாருங்க. எல்லா விஷுவலும் சரி, அந்த ஒரு வைப்ரேஷனும் சரி, உங்களுக்கு அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் வச்சிருப்பாங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பூமியை அப்படியே கட் பண்ணிவிட்டு அது மேலே போகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று அது கிடையாது. அதுலேருந்து நீங்கள் பூமியை பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த நாசா சில சர்டிஃபைடு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் நிறைய விஷயம் இருந்தது. ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சோலார் சிஸ்டத்தை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் வச்சிருந்தாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பெருசாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக ஆகலை. பட் ஆனால் அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா வேறு லெவலாக இருந்தது.
அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சு திருப்பி பூமிக்கு ரிட்டர்ன் வரணும். ஆனா நம்ம மேலே ஏறணும் பாத்தீங்கன்னா அப்பயே 2071 வந்து நம்ம டச் பண்ணிட்டு கீழே இறங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா இருக்க இடத்துக்கு போக மாட்டீங்க. 2071ல துபாய் எப்படி இருக்குமோ அதை சிமுலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட் செட்டப் மாதிரி வச்சிருப்பாங்க. லிஃப்ட் தான், அதை வந்து ஒரு மாதிரி ஸ்பேஸுக்கு மேலே போற மாதிரியும் கீழே போற மாதிரி வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. கீழே போறப்போ அதே கான்செப்ட் தான். வாவ். அதுக்கு அடுத்து நம்ம கீழே போனோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா Today's focus is rainforest. In particular, Amazon. South America's green heart. And the largest rainforest. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செட்டப் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா இது வந்து நேச்சர், அதாவது நம்ம 2071 வரைக்கும் அந்த டைமில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி பல உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும். அதில் என்னென்னலாம் நம்மளால ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 2500 ஸ்பீஷியஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேப்சூர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு எங்களுக்கு டிவைஸ் வேறு கொடுத்தாங்க. இந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்பீஷியஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் பட்டன் அழுத்தினா அந்த ஸ்பீஷியஸ் எப்போ இறந்துச்சு, இப்போ இருக்கா, அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். நாங்கள் எடுத்துகிட்டு போய் சிலதெல்லாம் வச்சு பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வினோதமாக ஒன்று இருந்தது. என்னடா இதுன்னு ஊத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இது எதுக்கு இங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த இடத்துல அழித்து பார்த்தோம். எஸ், அவங்க ஒன்றும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரேரான ஸ்பீஷியஸ் குரங்கு மாதிரி இருந்தது. அதுக்கிட்ட வச்சு பார்த்தோம், இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சில விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நிறைய வெரைட்டி இருந்தது. இது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறது நீங்கள் உள்ளே போன ஒரு வைபே ஒரு மாதிரி வேற லெவலாக இருக்கும். அந்த இடத்துல சில விஷயத்தில் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கா நீங்கள் வருவீங்க. முழுக்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வினோதமாக இருக்கும். நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, டச் தெரப்பி அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பா மாதிரி வச்சு நீங்கள் அப்படி உள்ள போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் செட்டப் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சிம்பிளான ஒரு கார்பெட் போட்டு வச்சிருப்பாங்க. மேலே ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கும். அந்த ப்ரொஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் காலை எங்கெங்கெல்லாம் கொண்டு போறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் அந்த ஒரு வெளிச்சம் அப்படியே நவுந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த செட்டப் பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து புரண்டு அப்புறம் காலை வச்சு நீட்டி பார்த்துருந்த சுற்றி முற்றி என்னடா அவனுக்கு பண்ணுறானுங்கிற மாதிரி பார்த்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் தெரப்பின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை வச்சுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள் மைண்டுக்குள்ள என்னமோ ஒரு சொல்லும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. பட் ஆனால் கேமரா ஆடியோ மட்டும் வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப மைக்ரோ அளவில் சவுண்டுன்னு நினைக்கிறேன். அது எங்களால் கேப்சர் ஆக முடியல. பட் ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்ல அந்த ஸ்டார்டிங்கே நாங்கள் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒரு பர்டிகுலர் டிஃப்ரெண்டான ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. சவுண்டுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குமோ அது மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் உள்ள போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான பீச் செட்டப் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு பீச்சில் உட்காந்துட்டு இருந்தால் அந்த ஃபீலை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது உங்கள் கண்ணில் வந்து படுறப்ப நீங்கள் அப்படியே பீச்சில் இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி சில ஐட்டம் தான் வச்சிருந்தாங்க. ஓகே, இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் அங்கே சுற்றி முற்றி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தது. நம்ம எதாவது கேள்வி கேட்டால் அதை பதில் சொல்லணும். நாங்கள் அதில் சில கேள்வி கேட்டோம், அதை நான் அப்படியே கடைசியாக காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ட்ரோன், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்லாம் வச்சிருந்தாங்க. அது ரியலாகவே லைவாகவே துபாயில் அவைலபிளாக இருக்குது. அதை நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் எங்களால் முடியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைபர் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு டாக், ஆனால் அது வந்து ரோபோட்டு பார்க்கறதுக்கான வேற லெவலாக இருந்தது. பட் ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு சிக்கல், நான் அங்கே இருந்த நிறைய ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம லைவாக ஆக்டிவேட் பண்ணி பார்க்க முடியாது. ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தாலும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம போய் வந்து ஆன் பண்ணி பார்க்க முடியல. சுற்றி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டு உள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி அங்கே என்ன இருந்தது அப்படின்றத நான் ஒன்றா காட்டுறேன். அப்படி நீங்களே பாருங்க. Hello? What is your name? Hello, human. Assalamu alaikum. Welcome to the Museum of the Future. Okay, I want your name. What is your name? I don't have an answer for that.
என்ன கேட்டாலும் தெரியலன்றது. ஓகே, ஸோ அங்கே எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டாப். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே காட்டுறப்ப என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு. மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் வேற லெவலாக இருக்கும். நீங்கள் அப்படியே மேலே இருந்து பார்க்குறப்ப துபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அப்படியே மேலே ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் கீழே இருந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் மேலே போகிறப்ப அதோட சைஸை பார்க்குறப்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் அங்கேருந்து ஒரு ஜூம் ஷாட் காட்டுறேன். அந்த இடத்துல குட்டியாக சின்ன சின்ன இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மனுஷங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தில் தம்மு துண்டு தான் இருக்கும். ஆனால் தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசுன்றதே தெரியும். கிட்ட போக அது உள்ளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வர்றப்ப அதோட சைஸ் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 ஷார்ட்டு சும்மா சில 3 சீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 செக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் தான் அலவுடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் என்னன்னா கிட்ஸுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக என்னென்னலாம் ஐட்டம் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை போகிறப்ப கவனிக்கல. என்னன்னா சில விற்கிற மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க, வாட்டர் பாட்டில் அப்புறம் சென்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருந்தது. அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேக் பண்ணி முடிச்சு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் ஓரளவு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக காமிச்சிட்டேன். உங்களுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னலாம் தோணுச்சு, இதில் நீங்கள் போய் பார்ப்பீங்களா அப்படின்றத ஐடியா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க. இது துபாய் சீரிஸோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SP-Focusல போட்டிருக்கோம். இது வந்து 2வது. நான் அப்படியே அடுத்து ஒன்றா போடுறேன். நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்து நான் அடுத்தது சீக்கிரமாக போடுவோம். ஓகேவா? ஸோ ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோ முடிச்சிக்கலாம்.